தூதுவிடும் ஓபிஎஸ், விரட்டி அடிக்கும் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், ஒரு காலத்திலே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்ற நபர்கள் அனைவருமே அதிமுக தான் இருந்தாங்க. ஆனா இப்ப ஆளுக்கு ஒரு திசையில இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதற்கு காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதாவது டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நீக்கியது ஓபிஎஸ், ஓபிஎஸ்ஐ நீக்கியது அதிமுகவுடைய இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவருமே சேர்ந்துதான் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் அனைவருமே அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதிமுக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும், அடுத்தடுத்து அதிமுக வெற்றிகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக அனைவரும் நினைக்கக்கூடிய அந்த வேளையிலே அதிமுக தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர்கள் நினைத்தாங்க. அதன் காரணமாக அவர்கள் புறம் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட. இப்ப அதிமுகவை அழிக்க நினைத்தாலும் ஒடுக்க நினைத்தாலும் அப்படி நினைத்தாலே அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும், நம்ம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள் பூராமே மறுபடியும் அதிமுகவிற்குள்ளே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புறத்திலே சசிகலா அம்மையார் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் இனிமேல் சசிகலாவை நம்மளால ஆகாது, நம் பின்னால் இருக்கக்கூடிய கொஞ்ச தொண்டர்களை நம்பினாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு நினைத்துக் கொண்டு ஓபிஎஸ் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது முக்கியமான தலைவர்கள் மத்தியிலே தூதுவிடக்கூடிய வேலையில் இறங்கி விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பாக செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டது. அந்த செயற்குழு கூட்டத்திலே ஒற்றை தலைமை தான் அதிமுகவிற்கு மிக சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வந்திருந்த அனைவருமே சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலாம் நேற்றைய தினம் செய்தித்தாள்களிலே பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்னை அதிமுகவில் மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் தூதுகளை விட்டிருக்கிறார். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமேடும் சரி, அதே போல ஆர்பி உதயகுமாரிடம் தூது விட்டு பார்த்தார், ஒன்றும் வேலைக்காகல. கடைசியாக செங்கோட்டையிடமும் ஜெயக்குமாரிடமும் தூதுகளை விட ஆரம்பித்திருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த முக்கியமான 2 நபர்கள் நமது ஜெயக்குமாரை நேற்று தினம் சந்தித்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஜெயக்குமார் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, எடப்பாடி பழனிசாமி பார்த்து இருக்கக்கூடிய முடிவுதான். நீங்கள் உள்ளே வந்தால் அதிமுகவில் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக என்னால் எந்த விதமான உதவிகளும் ஓபிஎஸ்க்கு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் புறம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஓபிஎஸ் அதிமுக விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அதிமுக நன்றாக ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய இரட்டை இலட்சணத்தை முடக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தற்போது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.